ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களை மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் vlogல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, பட் இந்த பிளேஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த vlogல கொடுத்துருக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என் பேர் ஹரிவிவன். நான் ஒரு ட்ராவல் ஃப்ரீக், அட்வென்ச்சரர், எக்ஸ்ப்ளோரர், இன்டர்நேஷ்னல் ட்ராவலர் அண்ட் மோட்டரிஸ்ட். ட்ராவலிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஷன் அண்ட் ஹாபி. இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ். நான் ஒரு புது வீடியோ எவ்ரி வீக் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24th October நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் 12 ரைடர்ஸ் வந்துட்டு ஒரு ஷார்ட் பைக் ட்ரிப் தபகுலிக்கு பிளான் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லெஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆஃப் பீட் வெக்கேஷன் ஸ்பாட். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் வீக்காகவே ரொம்ப வைரலாக இருக்குது. ஏன்னா இது வந்து சுற்றி சரௌண்டட் பை ஹில்ஸ் அண்ட் காவேரி ரிவர் பேங்க் இருக்கிறதுனால. நாங்கள் எடுத்திருக்க ரூட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி அன்னிக்கல் ரூட். அப்படியே கனெக்ட் பண்ணி தமிழ்நாடு ரீச் பண்ணுவோம். பட் நாங்கள் எடுக்கிற 90% ட்ராவல் ரூட் வந்து கர்நாடகாவில் இருக்கும். இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 110 kilometers ஃப்ரம் பெங்களூர் இருக்குது. ட்ராவல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 4 hours. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டில் வந்து 7 kilometers இன்டென்ஸ் ஆஃப் ரோடிங் இருக்குது. இந்த ரூட்டோட எக்ஸாக்ட் கூகுள் கோஆர்டினேட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த கண்ட்ரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணது ரொம்பவே ஃபேசினேட்டிங்காகவே இருந்துச்சு. நாங்கள் ஆன் தி வேல ட்ரைவ் பண்ணும்போது நேற்று நடந்த ஒரு டெரிஃபிக்கான ஆக்சிடெண்ட்டை கடந்து போகணும். நீங்கள் ரைட் பண்ணும்போது ரொம்ப காஷியஸாகவே இருங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான ரைடிங் கியர்ஸை வந்துட்டு எக்யூப் பண்ணுங்கள். ஏன்னா ரோட்ஸில் வந்து ரொம்ப அன்சர்டனிட்டிஸ் இருக்குது. ஒரு 45 minutes ஆஃப் டிரைவிங் அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு ரீச் ஆன இடம் பார்த்தீங்கன்னா காவேரி நார்த் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த செக் போஸ்ட்டில் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலை. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்டோட டிரைவ் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப சீனிக்காகவே இருந்துச்சு. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அண்ட் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருக்குது. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ஏர்லி மார்னிங் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா எலிஃபென்ட்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் வில்லேஜஸை வந்து நாங்கள் கடந்து போகணுமா இருக்குது. எங்களை பார்த்து அந்த லோக்கல் வில்லேஜஸ் வந்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸாக பார்த்தாங்க. ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரோட்டில் க்ரூஸ் பண்ணதுக்கு நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அரௌண்ட் 10:30 பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சு மறுபடியும் எங்கள் ஜர்னியை நாங்கள் கண்டினியூ பண்ணோம். நாங்கள் நினச்சி கூட பார்க்கல எங்களோட ஜேர்னி வந்து ஃபர்தராக இவ்வளோ அஸ்டானிஷிங்காக இருக்கும்ன்ட்டுன்னு. எங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹில்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் நிறைய இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணோம். ஒரு ½ an hour அப்புறமா வில்லேஜ் ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி நாங்கள் ஃபைனலாக வந்து செக் போஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணோம். இந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் வந்து கார்ட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களையும் உங்களோட பைக்கை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். உங்களுடைய நேம் அப்புறமா உங்களோட பைக் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே என்ட்ரி பண்ணணும். பைக்கோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees அண்ட் காரோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. இந்த பாயிண்ட்லேருந்து தான் எக்ஸ்டென்சிவ் ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆகுது. உங்ககிட்ட லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆன வண்டி இருந்துச்சுன்னா இந்த ரோடை க்ராஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நானும் என்னோட பீஸ்ட் ஹிமாலயனும் இந்த சேலஞ்சுக்கு வெல் அட்வான்ஸாக ப்ரிப்பேர் ஆகிருந்தோம். ஏன்னா எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா த நியூ ஹிமாலயன் BS6 வெர்ஷன். இந்த நியூ வெர்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரயில்வேலோட ABSஐ நீங்கள் ஆஃப் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பைக் கொடுக்கும். ஹிமாலயனில் இருக்க 21 inch ஃப்ரண்ட் வீல், அது மட்டும் இல்லாமல் சியட்டோட கிரேட் கிரிப் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். இந்த கம்ப்ளீட்டான ஆஃப் ரோட் ட்ராக் வந்து ரொம்ப ஈஸியாகவே நான் ரைட் பண்ணி முடித்தேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இதோட அமேசிங்கான மோனோஷாக் அண்ட் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனில் வந்துட்டு எந்த பாட் ஹோல்ஸும் நீங்கள் ஈஸியாக கடந்துடலாம். எந்த மாதிரி கல் மண் இருந்தால் கூட இந்த பீஸ்ட்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்துட்டு 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இது ஒரு பர்ஃபெக்டான அட்வென்ச்சர் பைக். இந்த என்டையர் ஆஃப் ரோடிங் ட்ராக் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நிஜமாக சொல்லணும்னா இது ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இட் ரியலி சர்வ்ட் இட்ஸ் பர்பஸ் ஆஸ் அ அட்வென்ச்சர் டூரர். அது மட்டும் இல்லாமல் ராயல் என்ஃபீல்டு ஒரு கரெக்டான டேக்லைன் தான் கொடுத்துருக்காங்க, பில்ட் ஃபார் நோ ரோல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலி நாங்கள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். ஸோ டைம் இஸ் அரவுண்ட் இப்போ 11 o'clock. ஸோ இந்த ரூட்லேருந்து தான் நாங்கள் வந்தோம். இட் வாஸ் அ கம்ப்ளீட் ஆஃப் ரோட் பேரடைஸ். ரொம்ப அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட அட்வென்ச்சர் பைக் இருந்துச்சுன்னா ஸோ இட் வில் பி அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் எம்டி லேண்ட். நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் வண்டியை பார்க் பண்ணலாம். இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டன்னிங்காக இருக்குது. ஒயிட் ஸ்டாண்ட், லேண்ட்ஸ்கேப், அது மட்டும் இல்லாமல் காவேரி ரிவர் பேங்க். இந்த பிளேஸுக்கு தப்பகுலின்னு பேர் வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தப்பகுலேஸ்வரர் டெம்பிள்னால தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீஸ் அண்ட் காமாக இருக்குது, லெஸ் க்ரௌடட். இங்கே வர மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் அண்ட் ரைடர்ஸ். இது ஒரு பர்ஃபெக்டான பிக்னிக் ஸ்பாட். நீங்கள் வரும்போது மறக்காமல் உங்களுக்கு தேவையான ஃபுட், வாட்டர், ஈட்டரிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு நியர்பை எங்கேயுமே ஷாப் இல்லை. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. இந்த ரிவர் பேங்க்ஸில் உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலி போத் த சைடு நீங்கள் எந்த சைடு போனாலும் உங்களுக்கு ட்ரீஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கே வந்து சம் ஆஃப் த காமன் ஆக்டிவிட்டீஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கேம்பிங் அண்ட் ஃபிஷிங். இந்த இடத்த வந்து நீங்கள் த்ரூ அவுட் த இயர் விசிட் பண்ணலாம். உங்களோட பிலாங்கிங்ஸ் வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மங்கீஸ் வந்துட்டு அதை ஸ்நாச் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த இடத்தோட நியர்பை அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹொக்னேக்கல் ஃபால்ஸ். இந்த பிளேஸ்லேருந்து உங்களுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. ப்ளீஸ் டூரிசமை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த இடத்த வந்து லிட்டர் பண்ணாதீங்க. நீங்கள் வரும்போது கூடவே உங்களோட ட்ராஷ் பேக்கை எடுத்துகிட்டு வாங்க, உங்களோட பர்சனல் வேஸ்ட் அதில் போடுறதுக்கு. ரைட் சைடோட ஸ்பாட் வந்து இப்போ கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடோட பக்கத்தை பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைட் கொஞ்சம் வந்தீங்கன்னா இதுதான் அந்த ரோட். இந்த ரோட்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்மால் டெம்பிள் ஒன்று இருக்குது. ப்ளீஸ் போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டன்னிங்காக இருக்குது. பேனரோமிக் வியூ வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி தண்ணியில் வந்துட்டு ப்ளே ஆர் ஸ்விம் பண்ணுறதுக்கு வந்துட்டு அட்வைசபிள் இல்லை. ஏன்னா கரண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து க்ரோக்கடைல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த பிளேஸை கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணணும். இந்த என்டையர் ட்ரிப் வந்துட்டு ஆர்கனைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைசெல்ஃப் அண்ட் என் ஃப்ரெண்ட் வின்ஸ்டன். நீங்கள் ஒரு பைக்கராக இருந்தால் எங்களோட நெக்ஸ்ட் ரைடில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போயிட்டு த கேட் ட்ரைப் அப்படின்ற குரூப்பில் வந்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுங்க. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான பைக் ரைடிங் குரூப். நாங்கள் வந்துட்டு எவ்ரி 2 வீக்ஸ் ஒரு பைக் ட்ரிப் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். இந்த குரூப்போட இன்வைட் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்னோட அப்கமிங் vlogs பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் அண்ட் குவரிஸை வந்துட்டு பிலோ கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் vlogல சந்திக்கும் வரை நான் உங்கள் ஹரிவேவன் சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.